யா ஓகே நான் பண்றேன். ஐ திங்க் இப்போ இந்த லைவ்ல நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த சவுண்டு. ஏன்னா இந்த பக்கத்தில் காற்று இல்லை. திஸ் இஸ் நான் இப்போ இருக்கிற ரூமோடது. நான் ரூம் டுட்டோரியல்லாம் ரூம் டூரெல்லாம் நான் அப்புறமா காமிக்கிறேன். பிகாஸ் சச் அ பிரில்லியன்ட் கண்ட்ரி. அதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இந்த தண்ணி கலரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கேன் யூ see guys? எஸ் ஐ லவ் இந்த மால்தீவ்ஸ்க்கு வருது வந்து நிறைய பேர் வந்து ஷோ ஆஃப் பண்றீங்களா கார்த்திகா, நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கண்டா என்னை வந்து திட்டணும் அப்படின்றதுக்காக கீழே நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு போவீங்க. ப்ளீஸ் இது வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் பார்த்த ஒரு மொமெண்ட், நான் பார்த்த ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. எத்தனையோ பேரால ஏதோ ஒரு சூழ்நிலைனால வர முடியாது, போக முடியாம இருக்கலாம். அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஐ ஜஸ்ட் ஷோ திஸ் பிளேஸ். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு 14 வருஷம் எடுத்துக்கிட்டேன். இட்ஸ் நாட் சும்மா வந்து இப்படி ஜஸ்ட் லைக் தட் இது ஆகல. அதுவும் இல்லாம இந்த இடத்துக்கு நான் வந்ததே எனக்கு தெரியாம தான் ஹி புக்ட் இட். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் இந்த கண்ட்ரி. பட் எனிவேஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ல நம்ம இருக்கிற எப்படி சொல்றது, கரெக்டா நம்ம சம்பாதிக்கிறது செலவு பண்றதுக்கு அதுக்கும் மீறி இந்த மாதிரி என்னைக்காவது ஒர்க்கை தான் ஐ ஸ்பெண்ட் இட் ஃபார் மை செல்ஃப். இல்லைன்னா கண்டிப்பா அது பிஸ்னஸ் அண்ட் ஒர்க் ப்ரொஃபஷனல் அப்படி போவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் இட் மை மீ டைம். உங்களை பார்க்கும்போது நீங்கள் பேசுறது கேட்கும்போது ரொம்ப தைரியமா இருக்கு. எஸ் சூர்யா, கண்டிப்பா எவ்ரி உமன்ஸ் ஹேஸ் டு என்ஜாய் இந்த மொமெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நமக்குன்னு நம்ம ஒரு சில விஷயத்த செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த லைவே மெயினாக நான் வந்ததுக்கான ரீசனே அதுதான். பிகாஸ் இட்ஸ் நாட் ஷோ ஆஃப். அகைன் அதான் நான் சொல்ல வருவேன். நான் இட்ஸ் நாட் ஷோ ஆஃப். இங்கே பார்த்தீங்களா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பீத்திக்கிறதுக்காக கிடையாது. ரொம்ப அழகான கண்ட்ரி. அகைன் அதான் சொல்றேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் சேர்த்து வச்சு அழகா ரசிச்சு இருக்கணும்னா இந்த மாதிரியான பிளேஸ்க்கு நம்ம வர்றது தப்பே கிடையாது. ஸோ கேன் யூ ஷேர் அபவுட் யுவர் அவுட்ஃபிட் அண்ட் லைஃப் ஸ்டைல்? கண்டிப்பாடா, ஷுவரா நான் போடுறேன். நான் இன்னைக்கு நான் போட்டுக்கிறது வந்து கொஞ்சம் இட்ஸ் என்னது பீச் வேர் ட்ரெஸ், கொஞ்சம் கிளிவேஜ் இதாக இருக்கனால ஐ ஜஸ்ட் புட் ஒன் பின் அண்ட் மேலே ஸ்டோல் போட்டிருக்கேன் நான். ஏன்னா காற்று வேற பயங்கரமாக அடிக்கிறனால கண்டிப்பாக நான் இதோட லுக் உங்களுக்கு இமேஜ் நான் ஷேர் பண்ணுறேன் நான். அண்ட் இந்த மாதிரியான ட்ரெஸ் வந்து ப்ளஸ் சைஸ் உமனாக இருக்க நமக்கு வந்து இட் ஷோஸ் யூ மோர் கிளாம். வல்கர் வேற, கிளாம் வேற, அண்ட் செக்ஸின்ற வார்த்தை வேற. நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாமான ஒரு ட்ரெஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ரீசெண்டாக எனக்கு தெரியல ஏன் அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வருதுன்ட்டு. கைண்ட்லி வேர் யுவர் ட்ரெஸ் ப்ராப்பர்லி. நீங்கள் வந்து இப்படி ட்ரெஸ் போடுங்க. ட்ரெஸ்ன்றது எனக்கு தெரியும் நான் எந்த இடத்துல எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டால் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இன்னும் சில யூனோ என்ன சொல்லுவாங்க, தற்குறீஸ்னு சொல்லக்கூடாது அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு பகுத்தறிவுலாம் இருக்கிறனால தானே திட்டுறாங்க. பட் அவங்களுக்கு போட முடியலன்ற ஜெல்லசியில கூட so many peoples are talking. அது ஃபேக் ஐடியில இருந்து தான் பண்ணுவாங்க. அவங்களோட உண்மையான இன்ஸ்டா ஐடியில இருந்து தைரியமா யாரையுமே திட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சோம்பேறிங்களுக்கு சொல்றேன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ஏர்ன் அண்ட் வேர் இட், பி அ ஹாப்பி. இன்னொருத்தரை வந்து குத்தி பேசி நீங்க ஸ்டிங் ஃபிஷ் வந்துச்சு, நான் ரொம்ப நேரமா உங்களுக்கு மீன் காமிக்கிறேன்னு சொல்லல, தோ 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 உங்க கண்ணுக்கு தெரியுதா அந்த மீன் போறது? எஸ், ஐயோ நான் அவசரத்துல தண்ணிக்குள்ளேயே இறங்கிட்டேன். Can you see that guys? இப்போ இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்க் உள்ள போச்சு. நைஸ் இல்ல? என் ஃப்ரெண்ட் இப்பதான் கேட்டா, ஏண்டி ஒரு மீன் காமிச்சியா நீ அப்படின்னு. ஐ திங்க் அவளே லைவ்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் இருக்கு. so many fishes is there. அவசரத்தை தண்ணிக்குள்ளேயே இறங்கிட்டேன், பதட்டப்பட்டு உங்களுக்கு மீனை காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ எஸ், திஸ் இஸ் ஹவ் ஐ என்ஜாய் மை செல்ஃப். என்ன பண்ணாலும் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆமாங்கடா, இவனுங்க அப்படிதான் பண்ணுவானுங்க. நம்ம அதுக்காக தான் நான் சொல்றேன், இவனுங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க, சந்தோஷமா இருங்க. வாட் எவர் யூ ஹாவ், என்ஜாய் இட். அது வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு. ஸோ வர்ஷினி பார்த்துட்டியா மீன் பார்த்துட்டியா? நான் உனக்காக தான் இந்த ஸ்டிங் ஃபிஷ்க்காக தான் ஓடி வந்தேன், கீழே வந்தேன். அடுத்து கண்டிப்பாக இன்னொரு லெமன் ஷார்க் வரும், வந்ததுன்னா நான் காமிக்கிறேன். என்னன்னா இந்த மீனிங் கிட்ட எல்லாம் இப்போ போகக்கூடாதான். பிகாஸ் கடல்ல வந்து எலக்ட்ரிக் இருக்குமா. ஸோ அதனால இந்த டைம்ல இறங்கக்கூடாதான் பிகாஸ் ஆஃப் வெதர்னால. அதனால தான் நானும் இறங்கல. இல்லைனாலும் நான் இறங்க மாட்டேன், எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லை. மைட் பி லைஃப் ஜாக்கெட் போட்டால் வேணா ஐ கேன். பட் நமக்குலாம் ஸ்விம்மிங் பூல் தாங்க, குழந்தைங்க ஸ்விம்மிங் பூல்லே நம்ம போவோம், அதுலேயே நம்ம ஸ்விம் பண்ணிப்போம். எஸ் நான் சொல்லிட்டு வரதுனால நிறைய பேருக்கு நான் லைவ்ல ஜாயின் ஆயிருக்கேன்னு தெரியல. ஸோ கைண்ட்லி ஷேர் அபவுட் திஸ் லைவ். ஸோ ஐ வாண்ட் டு டெல் so many things about in this live.
என்னன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் ஆர் அப்கமிங் மாஸ்டர் கிளாஸஸ் அண்ட் B3 கார்த்திகாவை பற்றி ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் B3ல அப்கிரேட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கேஷுவலாக சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபோன் அப்படியே வச்சுட்டு இப்படி பேசுறதுக்கு இப்படி ஜாலியாக இருக்குல்ல, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குல்ல. ஸோ அதனால இப்படி ஒரு அப்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சரண்யா, ஐம் குட் சரண்யா. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகுறாங்க, எஸ்பெஷலி த அவுட் ஸ்போக்கன் போல்டு. தேங்க்யூ ஸோ மச். அது வந்து போல்டுன்றது வந்து நிறைய அடிப்பட்டனால அந்த போல்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நானுமே ரொம்ப எப்படி சொல்றது, கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 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 இடத்துல என்ன டாபிக் பேசணுமோ அது பர்ஃபெக்டாக பேச தெரியாது. உண்மையாக தான், எல்லாரும் மாதிரியுமே தான். நம்ம அடிபட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல நான் இப்படி நிற்கிறேன் நான். ஸோ என்ன மாதிரி நிறைய பெண்கள் இன்னும் நிறைய விஷயத்துக்கு ஏதோ எங்கேயோ 4-5 பேர் எவனோ ஒருத்தர் கமெண்ட் போடுவான், எவனோ ஒருத்தர் நம்மளை பேசுவான், அந்த 4 பேருக்காக வாழ்றதை விட்டுட்டு உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. உங்கள் பாடியை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுமா, ப்ளீஸ் டிரான்ஸ்ஃபார்மேட். நீங்கள் ஒல்லியாக இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, ஒல்லியாக இருங்க. இல்லை குண்டாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, என்ன மாதிரி ஃபிட்டாக, ப்ளீஸ் டூ இட். நானுமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கல, என் பையனுக்காக ஒரு சில லைஃப் ஹேபிட்ஸை மாற்றணும்னு நினச்சேன். பேசிக்காக லைக் என்னோட ப்ராப்பரான ஸ்லீப்பிங் டைம், சாப்பாடு இதெல்லாம். பட் ஸ்டில் அது வந்து என்னால் ஒரு அளவுக்கு தான் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. பட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ளே நான் அவனுக்காகனாச்சும் நான் என்னை வந்து இன்னும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி ஆன் டைம் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எஸ். எனி அதர் குவெஸ்சன் காய்ஸ்? நான் மட்டுமே பேசிகிட்டே இருக்கேன், மூச்சு வாங்குது. கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். எனி அதர் குவெஸ்சன்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ, ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். தண்ணி மட்டும் போட்டு குடிச்சிக்கிறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி லைவ் வந்தேன், அப்போ ரொம்ப காத்தா இருந்துச்சு. ஸோ எஸ், எனி அதர் குவெஸ்சன்ஸ்? அண்ட் அப்டேட் கொடுத்துட்றேன். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, B3ல we going to start our 15 days master class is on July 1. It's a complete 15 days basic to pro advanced level ஆன மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் சாரி ட்ரேப்பிங். அதை தவிர்த்து நெயில் கிளாஸ் வந்து லுக் அண்ட் லேர்ன் சொல்லி கொடுப்பேன். இந்த 15 டேஸுமே யூ கைஸ் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் மீ. நானே தான் எல்லாருக்கும் இருந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ எவ்ரி டீட்டெயிலிங் ஆஃப் நோட்ஸ் அபவுட் த மேக்கப் ஃப்ரம் த ஸ்க்ராச் டு ப்ரோ லெவல். அண்ட் அதே மாதிரி யூ கேன் லேர்ன் ஆல் த ஹேக்ஸ், எத்திக்ஸ் அபவுட் த மேக்கப். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஆகணும்னு ஆசை இல்லைக்கா, பட் எனக்கு மேக்கப் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கவங்க தாராளமாக இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் அது தவிர்த்து நம்மளோட ஸ்ரீலங்காவில் நடக்க போற 1 day கிளாஸ் வந்து இட்ஸ் ஆன் June 21st. ஸோ என்னோட பர்த்டே வந்து June 22. நான் வேறு அடிக்கடி சொல்லிப்பேன் June 22. ஸோ இந்த வருஷம் நான் வந்து 35th இயரை தொடுறேன். ஐம் ஹாப்பி, ப்ரவுட் டு சே. ஆமாம், நானும் ஏஜ் ஆகுறேன். அண்ட் என்ன தான் நம்ம ஏஜ் ஆகினாலும் நம்ம இன்னும் நம்மளை எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்க போகிறோம் அண்ட் எப்படி நம்மளை மோல்ட் பண்ணிக்க போகிறோன்றது தானே முக்கியம். ஸோ எஸ், ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் திஸ் இயர், திஸ் 2025. I seen lot of magic in my life. கண்டிப்பாக அதே மாதிரி எல்லாருக்கும் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எஸ், ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஸ்ரீஜா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். எஸ், திஸ் இஸ் வாண்ட் அப்டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் B3ல இன்னொன்று ஒரு விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி so many people know about B3 bridal couture have a gowns. அந்த கவுனும் சேல் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி பெஸ்ட் சேலாக இருக்க போது. நாங்கள் என்ன இதில் இம்போர்ட் பண்ணி எடுத்தோமோ அதை அப்படியே தான் கொடுக்க போகிறோம். தேர் இஸ் நோ மார்ஜின் ஃபார் அஸ். எதனாலனா, டியூ டு ஸோ மெனி ஒர்க்னால அதை என்னால் ப்ராப்பராக அதை டேக் கேர் பண்ண முடியல. ஸோ அதனால் டோன்ட் ஃபர்கெட், அந்த சேல் இன்னும் 2 நாளில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே 3 நாள். ஈவன் தோ யூ கைஸ் கேன் புக் யுவர் அப்பாயின்மெண்ட் அண்ட் யூ கேன் விசிட் அவர் ஸ்டுடியோ ஆல்சோ. நேராக வந்து கூட பார்த்து நீங்கள் வாங்கலாம். அப்கமிங் பிரைட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் எல்லா கவுன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் மேட் இட் இன் இட்டலி. நான் சும்மா சீனுக்கு சொல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகே? அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு அனௌன்ஸ் யூ தோஸ் திங்ஸ். இதை ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தவிர்த்து ஃபியூச்சரில் என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரி குயிக்காக ஒரு லைவ் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது லைவ் வரப்போ. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறப்போ, பேசுகிறப்போ இன்ட்ராக்டபுளாக இருக்குது. So yes, how are you active and without getting tired taking any supplements? சப்ளிமெண்ட்ஸ்லாம் நான் எதுவுமே எடுத்தது இல்லைடா. ஈவன் தோ ரொம்ப ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக டயர்டாக இருந்து இது பண்ணாலுமே கூட நான் நல்லா
நல்ல நிறைய தண்ணி குடிப்பேன். ஹானஸ்ட்லி ஸ்பீக்ஸ் நிறைய தண்ணி குடிப்பேன். அண்ட் எனக்கு நான் தூங்கணும்னு நினச்சேன்னா ஈவன் 10 hours கூட நான் தூங்குவேன், 15 hours கூட தூங்குவேன் நான். ஸோ அப்படிதானே தவிர்த்து சப்ளிமெண்ட்லாம் எதுவும் எடுக்கிற அளவுக்கு இன்னும் நமக்கு டயர்ட் ஆகலை. அண்ட் எனிவேஸ் மை கிட்ஸ் ஆர் நார்மல் டெலிவரி, அதனால எனக்கு அந்த பேக் பெயின்னு இல்லை, டச்வுட், அதனால கூட இருக்கலாம். அண்ட் மைட் பி ஹார்மோன்ஸ், அம்மா அப்பாவோட ஜெனட்டிக், அதுலேயும் கூட இருக்கலாம். அக்கா வெயிட்டிங் டு மீட் யூ. எஸ் ஷோர், சீக்கிரமா மீட் பண்ணலாம். குளத்துல இருந்து வெளியே வாங்க, குளத்துல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வர, அடுத்து வேற ஏதாவது ஷார்க் மீன் வருதா உங்ககிட்ட காமிக்கலான்றதுக்காக உட்காந்துருக்கேன் நான். வரேன். யூ ஃபனி கைஸ். இந்த குளம்லாம் நம்ம ஊர்ல எங்கடா இருக்கிற வேலையில நம்ம என்ஜாய் பண்ண முடியுது மாதிரி வெளிநாட்டுக்கு வரப்போ அப்படி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, எஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் எவ்ரி ஒன் டைம் டு சிட்டிங் இன் திஸ் லைவ். ஸோ இந்த லைவை நான் வந்துட்டு ரிலேவும் பண்ணுறேன் நான். ஸோ கைண்ட்லி ஹூ ஆர் ஆல் மிஸ்ட் இட், see it. எஸ், மால்தீவ்ஸில் இருக்கிற தோ சர்ப்ரைஸ் ஃப்ரம் தட் அண்ணா ஒன்லி 14 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆன புதுசில் ஆசைப்பட்டோம். எங்கள் கல்யாணமே வேறு மாதிரி நடந்தது. அந்த டைமில் எங்களால் அதெல்லாம் வந்து ஏற்படுத்திக்க முடியல, ஏன்னா எங்ககிட்ட காசு கிடையாது. ஒரு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க், லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அண்ட் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் த பியோர் ஹார்ட் ஒர்க் அண்ட் குட் கர்மா. ஸோ நான் இன்னைக்கு என்ன விதைக்கிறேனோ அதான் எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மேக் இட் ஆஸ் தட் பாயிண்ட் ஆஃப் டுடே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்மளோட மேனிஃபெஸ்டாக இருக்கும். நீங்கள் நினைங்க, லைஃப்பில் என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் guys. See you soon in another life. Bye. போடுறேன்டா, கெட் ரெடி வித் மீ போடுறேன்டா. இவர் தான்டா வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க பாரு, கீழே எல்லாருமே கெட் ரெடி வித் மீ போட சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, நான் வந்து உன்னை லீஷரா நல்லா ஹாப்பியாக இருக்கிறது கூப்பிட்டு வந்து இங்கே வந்து நீ டுட்டோரியல் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு காலையிலேருந்து ஒரே சண்டை. அதனால ஒரே ஒரு டுட்டோரியல் பண்ணியிருக்கேன், அதை நான் காமிக்கிறேன் நான். See you soon guys. Okay, bye.